இவ்வளவுதான் இடம். ஆனா உள்ள படுக்கிறது 30 பேர். ஒரு வீட்டுல 10 குழந்தை 8 குழந்தை கஷ்டமா நம்ம வாழ்க்கை வாழுது. அங்க ஒரு நாள் ஏபருக்கு போனா அந்த ஏபரம் ஆனாதான் நம்ம வீட்டுல சமையல், இல்லாட்டி நாங்க தண்ணி குடிச்சிட்டு தூங்குவோம். அப்படி நம்ம வாழ்க்கை. 2000 பேர் இருக்கும். 60 வீடு தான் இருக்கு. 4 புள்ள 5 பிள்ளைங்கவா? சென்னையில பிள்ளைங்க பாத்துருக்கேன், கோயம்புத்தூர்ல பிள்ளைங்க இருக்கீங்க. கேர்ள் பிள்ளைங்க. அவங்களோட வீடா அது? ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. ஒரு டஜன் குழந்தை 12. ஆமா, ஒரு டஜன். ஆமா. ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஊர் கோவை அப்படின்னாலே நமக்கு தெரியும், நல்ல ஞாபகத்துக்கு வருது இந்த ஸ்மார்ட் சிட்டி, பெரிய பெரிய மாலு, தேட்டரு, முக்கியமான இடங்கள்லாம் தெரியும். ஆனால் இந்த இடம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ சமீபத்தில் தெரிய வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் எனக்கு தகவல் வந்தது எப்படின்னா, ஒரு 5 மணிக்கு மேலே அங்கே போனால் அந்த ஒரு சில மக்கள்லாம் வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழைங்க. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி நல்லா மேக்கப்லாம் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படி எந்த ஆளுங்க இருப்பாங்க? மேக்கப்புங்கிறது சாதாரணமாக போச்சு, ஆனால் ஃபாரினர்ஸ் மாதிரி சுற்றுவாங்களே அப்படின்னா என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 குழந்தைங்க 12 குழந்தைகளை பெற்றுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் வந்து கோவையோ தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து வியாபாரத்துக்காக ஒவ்வொரு ஊரா போயிட்டு கடைசியா வந்து சேர்ந்த இடம் தான் இந்த கோயம்புத்தூர். இங்க அவங்களுக்கு வியாபாரம் செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாரி, ஆட்டோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்டேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் சுற்றுவாங்க. அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வியாபாரம் பண்றது. நம்ம வந்து சின்ன சின்ன பசங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா புள்ளிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க தானே வந்து சின்ன சின்ன பசங்க புள்ளிங்க என்னன்னு கூட தெரியாது. ஆனா புள்ளிங்கன்னு இருக்காங்க. என்னுடைய மைக்கு இப்ப நான் பேசிட்டு இந்த மைக் கொண்டே அவருக்கு வந்து நீட்டுறாரு. அந்த ஆள்கிட்ட நீட்டோன்னா மைக்கை பிடிங்கி வீசிடுறாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு டெரரான ஆளுகளா இருக்காங்க. ஒரு டார்கெட் கிடையாது, இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுலேயே அவங்க சொல்றாங்க என்னன்னா, எங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருந்தாலுமே எங்களுக்கு குலத்தொழில், அதாவது இந்த மருந்து வைக்க போறது, ஸ்டேரிங் வாங்கி கொடுத்த போறது, இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மக்களுடைய வாழ்க்கையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்படி அப்படி இல்லக்கா தண்ணி விடுறாங்க. உள்ள எல்லாம் அசிங்கம். ஓவே ஊர் நாக்பூர். அப்போ அப்படியே சுத்தி நாங்க சுத்தி இங்க வந்துருச்சு. 30 வருஷம் ஆச்சு. 30-40 வருஷம் 40 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த வீடு வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா? இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோமே இது. எத்தனை வீடு ஆரம்பத்துல கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க? 60 வீடு மொத்தம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா இருக்கிற எத்தனை குடும்பம்? 2000 பேர் இருக்கும். 2000 பேர் எத்தனை குடும்பம் இருக்கும்? குடும்பம் என்ன 250 குடும்பம். இப்ப 300 குடும்பம் வந்திருக்கு. 300 குடும்பம் மொத்தம் இருக்கு. ஆனா 60 வீடு தான் இருக்கு. 60 வீடு தான் இருக்கு. 300 குடும்பத்துல பாருங்க, ஒரு வீட்டுக்கு 10 புள்ள 4 புள்ள 5 புள்ள எல்லாம் ரோட்ல தான் படுக்கும். வீடு இல்ல, வாசல் இல்ல, தெரு இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்ப உங்களுடைய தொழில என்ன பண்றாங்க? தொழில் என்ன? எங்க தொழில தான் ஸ்டேரிங் வாயர் இருக்குல்ல, ஆமாமா, அதுதான் கட்டுறோம். ஒண்ணுமே இல்ல. எங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த ஜாதிக்காய், மாசிக்காய் அவங்க அதெல்லாம் விற்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த நரிக்குறவர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்க இல்ல. அப்ப நீங்க உங்களுக்கு என்ன கேட்டகரி வரும்? எங்களுக்கு படிப்பு இல்ல, சர்டிபிகேட் இல்ல, ஓண்டி சான்றிதழ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கவர்மெண்ட் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. யார்ட்டையுமே ஒண்ணுமே இல்ல. 40 வருஷம் கழிச்சுதான் இது கல் வருது. இது அந்த டேங்க், தனி டேங்கா? எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? 8. அதிகபட்சம் படிச்சவங்க எத்தனை வரைக்கும் இருக்கிறாங்கன்னா? காலேஜ் படிச்சிருக்காங்க. இவங்க பசங்க கூட காலேஜ் படிச்சிருக்காங்க. கொஞ்சம் பேர் படிச்சிருக்காங்க. எல்லா பேர் படிச்சிருக்கோம். ஆனா எங்க தொழில் தான் பண்றோம்.
ஓ வேற தொழில் யாருமே எதுவுமே பண்றது இல்லைங்களா? ஒண்ணுங்க இல்ல. எதனால? இப்படியே வந்துட்டோம். ஓகே, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நாக்பூர்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து ராஜஸ்தான் சொல்றாங்க. எந்த ஊர் கரெக்டா நீங்க? எல்லாருமே டோட்டலா இருக்குங்க. எப்படி வந்து இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு ஊரா போவீங்களா? இங்க வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடம் கவர்மெண்ட் இடமா? அது சேர்த்து வச்சு நாங்க வாங்கணும். கட்டி கொடுத்தது வீடு கவர்மெண்ட். ஆனா ஒண்ணும் வசதி இல்லை. உள்ள இவ்வளவுதான் இடம். ஆனா உள்ள படுக்கிறது 30 பேர். எப்படி படுக்கிறது? காட்டலாமா? வாங்க இங்க வாங்க. எப்படி படுக்கிறது? எத்தனை பேர் இதுல? 30 பேர் இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? சீரியஸா 30 பேரா? ஆமா, எனக்கு புள்ள 4. எங்க அத்தை மாமா கிட்ட கொஞ்சம். எங்க அத்தை மாமா பாரு, பெரிய பொண்ணு. எங்க பெரிய பாப்பா? திரும்ப பெரிய பாப்பா அண்ணா, பெரிய பொண்ணு நாத்தனாரு, பெரிய மச்சா எல்லாம் இங்கதான். எங்க மாமா எல்லாம் வெளியே படுக்கிறாங்க. வீடு காட்ட வாங்க. கொஞ்சம் வீடு கட்டி கொடுங்க. ஆமா பாருங்க, கீழே தரையெல்லாம் கிடையாது. தரையில எல்லாம் உடைச்சிட்டாங்க. தண்ணி போகாதா? தண்ணி எல்லாம் போகாதானே, எல்லாமே அசிங்கமா இருக்கும். ஆனா நான் தண்ணி போட்டாலும் நம்மளுக்கு அப்படியே காலே உள்ள போகுது. ஆமா பாருங்க, நீங்களே பாருங்க. இதுலதான் தூங்குவீங்களா? இல்ல அம்மா 30 பேர் சொன்னாங்கல்ல. நிறைய பேர் இங்க தான் தூங்குவாங்க. அதுதான் பேசிட்டு எடுப்போம். இல்ல இல்ல இல்ல, நம்ம எப்படி இருக்கு சார்? ஏய், இந்த பாப்பா சமையா பேசுறீங்க. அடுத்து நீ வா. சாருங்க பாரு, எல்லாம் ஏழை மக்கள். இப்படி வாங்க சார். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கெட்ட பில்டிங் இது? இது 40 வருஷம் ஆச்சு. இந்த பில்டிங் கட்டியா? 40 வருஷம் சார். அப்படியே வாங்க சார். பேசி நடங்க. ஒரு நிமிஷம் சார் நீங்க எடுக்கலாமா? எடுங்க சார், எடுத்துருங்க சார். பாருங்க, எல்லாமே ஒண்ணும் இல்லை சார். ஏழை மக்கள் நல்ல தண்ணியெல்லாம் அப்படி மேல கொண்டு வரணும். நீங்க எல்லாமே மேல கொண்டு வரணும். இதுக்குள்ள தண்ணி வசதி கிடையாதா? வசதி இல்ல சார், மோட்டர் இல்லைங்க சார். அப்படியே உள்ள நீங்க போய் பாருங்க சார். நானும் வரேன் சார். தண்ணி பைப் லைனே கிடையாது. இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணு வச்சுட்டு வராங்க சார். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கஷ்டம் வருது சார். பக்கத்துல சுந்தராபுரம் காமராஜ் நகர். இந்த இடத்து பேர் கோண்டி நகர். வியாபாரம் முதல்ல மாறி இப்போ இல்ல, போனாதான் சாப்பாடு கீப்பாடு. என்ன வியாபாரம் நீங்க? மூலிகை, ஆயுர்வேத மூலிகை. ஆதிவாசி நாங்க, எங்களுக்கு இதே தொழில். ஆதிவாசினா இப்போ வந்து நிறைய ஜாதிகள். அதான் என்ன இனம் நீங்க? இப்போ இனம் அதாவது இருளர் சொல்லுவாங்க. பழங்குடியில வந்து நிறைய ட்ரைபலுடைய கம்யூனிட்டி வரும். நீங்க ஏதாவது கம்யூனிட்டி தான் சொல்லுவீங்களா ட்ரைபல்ல? அதெல்லாம் இல்ல. ஆதிவாசிங்கிறது எங்களுக்கு லிஸ்ட் கிடையாது கவர்மெண்ட்ல. எல்லாமே எஸ்ஐடி எஸ்ஐ ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க பேசக்கூடிய பாஷை என்ன பாஷை? கோண்டி 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 கோண்டி. ஓ, எழுத்து கிடையாது. நீங்க ரெண்டாவது அப்படி கொஞ்சம் பேசிக்கலாம், ஒரு நிமிஷம் பாப்போம். பள்ளியாடத்த ரோட் ஜகடா கிரிக்கிரி இதே மாட்டு லட்சண போட பைசா நம்ம கோண்டி எங்களுக்கு ஆதிவாசி. எங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து 60 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூரில் வந்து 40 வருஷம் ஆச்சு. அப்புறம் நாங்கள் இடம் வாங்கி கொஞ்சம் சேர்த்து அப்புறம் கவர்மெண்ட் கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்தாக்கோ. ஓ, நீங்களா சொந்த காசு போட்டு தான் கொஞ்சம் இடம் நாங்கள் தான் வாங்கினோம். கொஞ்சம் இடம் நாங்கள் வாங்கினோம் சார். வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கவர்மெண்ட்ல போய் சொல்லிட்டு அவங்க மூலியமா வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆமா இல்ல ஹிந்தி இல்ல, இந்த எத்தனை லாங்குவேஜ் இருக்கு இந்தியால. ஆமா, எல்லா லாங்குவேஜ் இந்த மொழி சேர்ந்து வருது. மிக்சிங் தான், எல்லாம் கலந்த மிக்சிங். இந்த கோண்டி நகர் எங்களுக்கு கட்டிட்டு கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து 150 கட்டணும்.
மாசத்துக்கு 150 கட்டணும். வாடகை மாதிரி 150 வாடகை 150னா கட்டணும். ஆனா நம்ம பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஒரு நாள் ஏபருக்கு போனா அந்த ஏபரம் ஆனாதான் நம்ம வீட்டுல சமையல், இல்லாட்டி நாங்க தண்ணி குடிச்சிட்டு தூங்குவோம். அப்படி நம்ம வாழ்க்கை. இங்கே இந்த கோண்டநகர் கட்டிட்டு அது 35 வருஷம் ஆச்சு. இதுக்கு பேலன்ஸ் நம்ம மேலே நிறைய இருக்குது. இது கட்டுறதுக்கு நம்மளால ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க வந்துட்டு எப்போ கேட்பாங்கன்னு தெரியாது. இப்படி இது இப்போ நம்மள நான் இப்போ பேசுகிற சேனலில் யாரை கேட்டு நாங்கள் பெரிய இடத்துல போனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். இந்த கோண்டநகர் மேலே கொஞ்சம் காசு கடாம இருக்குது. இந்த கோண்டநகர் காசு அது எவ்வளோன்னு தெரியாது. ஒரு வீட்டுக்கு வந்து 150 ரூபா. அப்படி போய் எத்தனை பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. அது தெரியாது. ஆனா இப்போதான் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு அது இல்ல அது 30,000 கூட வரும், ஒரு வீட்டுக்கு 40,000 கூட வரும். அதாவது மொத்தம் 40 வருஷமா இல்ல அது 35 வருஷம் 30 வருஷத்துக்கு காசு 30 வருஷமா காசு கட்டாம பாதி கட்டிருக்கிறோம். பாதி கட்டிருக்கிறோம், இன்னும் பாதி பேலன்ஸ் இருக்குதுன்னா அவங்களே இங்க கூட வரல. அந்த கடை மடுக்கிறதுக்கு நம்மளால இல்ல. ஏற்றமா ஒரு வீட்டுல 10 குழந்தை 8 குழந்தை கஷ்டமா நம்ம வாழ்க்கை வாழ்றோம். எங்க அம்மாக்கு பாரு அந்த காலத்துல 1 டஜன் குழந்தை 12. ஆமா, 1 டஜன். ஆமா. ஆனா இது மட்டும் தான் இல்ல, அங்க இருக்கிறத பாரு நிறைய பேர் பேசுறாங்க. அது அந்த காலத்துல 1 டஜன் 12 குழந்தைங்க இன்னும் வரைக்கும் எங்க அம்மா இருக்குது. ஆனா பாரு ஒரே வீட்டுல இது பாரு ரூம் கிடையாது. ரூமே கிடையாதா? வாங்க நீங்க உள்ள வாங்க பாருங்க. அப்படியே வாங்க. இது பாருங்க, வீட்ல இந்த மாதிரி சோபா போட்டுருக்கு. இது பாருங்க, இது பாருங்க. இது கிச்சன், ரூம் இல்ல. இது கிச்சன், இது பாத்ரூம், இது இதுல தான் நாங்க எல்லாம் வாழ்ந்தோம். அதாவது தனிப்பட்டு ரூம் கிடையாது யாருக்கு. தனிப்பட்டு நீங்க இல்ல 1 டஜன் குழந்தை இருந்தாலும் சரி, 6 குழந்தை இருந்தாலும் சரி, 7 குழந்தை இருந்தாலும் சரி, இதே ரூம்ல வாழணும். பக்கத்துல இடமும் கிடையாது, கட்டுறதுக்கு வசதியில இடமும் இல்லை. இது எனக்கு இன்னும் இப்ப வீடு இருக்குது. என்னோட வீட்டுல எல்லாம் தம்பிக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அங்க இருக்க முடியாது. ஏன்னா அங்க 3 ஜென்ஸ் பொண்ணுங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் அவங்களுக்கு சின்னதா கட்டிட்டு இதுக்கு முன்னாடி தான் கட்டிட்டு இங்க அவங்களுக்கு நம்ம வைப்போம். ஏழை மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க சார். ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க சார். ஏன்னா அந்த வீடு எல்லாமே இடம் இருக்குன்னு சார், ஆனா வசதி இல்லை. வசதி இல்ல. ஆமா சார். எப்படி இருக்கு பாருங்க சார். லைட் இல்லை, ஒண்ணும் இல்லை சார். அந்த மாதிரி. ஆனா குழந்தைங்க 6 குழந்தைங்க இருக்காங்க. அண்ணன் வீடு. ஆமா, அண்ணன் குழந்தைங்க 6 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா ஒன்னும் வசதி இல்லை. இங்க வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது தம்பி வீடு, அண்ணன் வீடு தானே சார். இது அண்ணன் வீடு தான். ஆனா கேஸ் தான் இருக்கு, ஆனா ஒன்னும் இல்லை இருட்டுல. லைட் இல்ல. பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. அடுப்படிதான். அங்கேயும் அடுப்படிதான், இங்கேயும் அடுப்படிதான். ஸ்டைல் வளர்க்கா ஸ்டைல். என்ன ஸ்டைல் இது? பாகுபலி ஸ்டைல். பிள்ளைங்கவா? சென்னையில தான் பிள்ளைங்க பாத்துருக்கேன். கோயம்புத்தூர்லயே பிள்ளைங்க இருக்கீங்க. ஓகே. நீங்க எல்லாம் கோயம்புத்தூர் பிள்ளைங்கவா? ஏய், அப்போ இது கோயம்புத்தூர் லேடிஸ் பிள்ளைங்க, கேர்ள் பிள்ளைங்க. அவங்க என்ன கண்ணம் இப்படி சவப்பா இருக்கு? என்ன காரணம்? அது கிரீமா? மேக்கப்பா? சார் இது அந்த குறிச்சி குளத்துல புடிச்சு வந்த மீன் சார் சாப்பிடுறாங்க. பாருங்க எப்படி வேலை செய்யறாங்க. சில்லி பண்ணி சாப்பிடுறாங்க சார். நம்ம மீன் அதான் சார் பாருங்க எப்படி தயார் பண்றாங்க. அப்படியே வாங்க சார். ஏன்னா ஏழை மக்கள் நிறைய இருக்காங்க சார். என்ன பண்ண போற? மீன் வலுவர். நீ எப்ப சமைக்க போறியா? அப்படி எங்க வச்சு சமைப்ப? அது வீட்டுக்குள்ள கிச்சன் தனியா இருக்கா இல்ல வந்து தனியா சமைப்பியா? நீங்க சமைக்கிறதுக்கு எல்லாருமே சாப்பிடுவீங்களா? நீங்க கிளீன் பண்றது நீங்க தான் சாப்பிடுவீங்களா? சார் இவர் தான் நம்ம தலைவர் சார். நம்ம தலைவர் இவர் தான் ஹீரோ, செகண்ட் ஹீரோ. ஆனா பேசுவார் சார். வணக்கம். அடப்பாவி.
ஆனா அவங்களுக்கு tension. இருங்க ஒரு நிமிஷம் இது நீங்க எப்பவுமே இந்த மாதிரி மேக்கப்ல தான் இருப்பீங்களா? ஓகே. மேக்ஸிமம் எல்லாம் இந்த கண்ணமெல்லாம் சவந்திருக்கு. என்ன காரணம்? இல்ல இங்க ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்களா, அது நல்லா சவந்து கிடக்கு, அதான் நிக்கிறாங்க. அது எதனாலது? எஃபெக்ட் அது எஃபெக்ட் ஆனதா இல்ல அந்த கலர் இருக்குனா? அது ஒரு கிரீம் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓ இதா பரிஜடே பேர் இந்த ஸ்ட்ரீட் லைட் தான் உங்களுக்கு வந்து வெளிச்சமேங்க. ஆமா சார், இங்க இருட்டுல தான் தூங்குவாங்க. ஏதோ குழந்தைங்க வச்சுட்டு இதோ பச்சை குழந்தை பாரு குழந்தை வச்சுட்டு இங்க தூங்குவாங்க. முன்னாடி ஒரு 15 நாள் முன்னாடி கூட பாம்பு வந்துருச்சு. லைட்ல ஒண்ணு இல்ல, இருட்டுல தான் தூங்குறாங்க. அப்ப இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? பாம்பு கடிச்சது அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? இருக்காது இந்த மாதிரி அடிப்போம், அடிச்சிட்டு பசங்க எல்லாம் அடிச்சிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்திருக்கா? ஆமா, நிறைய தடவை வந்திருக்கு. எடுத்தா இருக்கு. இது கையில எடுத்து எடுத்து நான் வீசுறேன். பாத்துலாமா ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் சொல்லி பாலாஜி டாக்டர்ல 10 நாள் அட்மிட் ஆயிருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அசங்கமா நான் கையில எடுத்தா அப்புறம் எப்படி நோய் வராது? பைக் வாங்கணும் ஆசை. சொல்லு வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு போகணும் ஆசைப்படுற? பிஸ்கெட் வேலைக்கா? பிஸ்கெட் கம்பெனியா? டேய் ஏன்டா கொடுங்க. நான் பேசுறேன். டேய் உங்க ஏம் சொல்லு. உன்னோட ஏம் எத்தனை படிச்சிருக்க? யாரும் படிக்க மாட்டாங்க. ஹாஸ்டல்ல எல்லாம் கூட்டிட்டு போங்க. நீங்க தயவு செஞ்சு முடிஞ்சா இருக்கு, நீங்க கூட்டிட்டு போங்க. கேடிஎம் பைக் அக்கா உள்ள உங்களுக்கு அடுப்படி கிடையாதுங்களா? இல்ல ரோட்ல தான் சமைப்பலாம். ரோட்ல தான். ஓகே எடுத்துறலாமா அப்படியே? வேப்பராத்தி போறேன், நான் கடிச்சா சாப்பிடுறேன், இல்லைன்னா தூங்குறேன். அப்படியே தண்ணி பைப். என்ன வேலைக்கு போறீங்க? மருந்து வேப்பராத்தி போறேன். நாட்டு மருந்து ஜாதிக்காய் வாங்குறாங்க, இல்லைன்னா அப்படியே கடிக்குது. இருந்தா சாப்பிடுறேன், இல்லைன்னா இல்ல. 4-5 புள்ளை இருக்குது, பாக்குறதுக்கு யாரே இல்ல. இந்த வீடு வந்து நீங்க கட்டிக்கிறதா கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா? கவர்மெண்ட் கட்டி கொடுக்கல, நம்ம கட்டிட்டு கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அதுவும் தண்ணி வந்துட்டே இருக்குது. வீட்டுல இருந்து யாரே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எங்ககிட்ட எந்த வந்து தண்ணி பைப் இல்ல, எங்களுக்கு தண்ணி கூட இல்ல. நல்ல தண்ணி எல்லாம் இங்க இல்லையா? தண்ணி எங்களுக்கு மட்டும் தான் இல்ல, எல்லா மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லையா? எங்களுக்கு மட்டும் இல்ல. இங்க பைப் போட்டு குடுக்குற சொல்லிட்டாருன்னா போட்டியே கொடுக்க மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. பார் அப்படியே உப்பு தண்ணி குடுத்துட்டு நம்ம இருக்கிற இது பார். இந்த தண்ணி தான் கேன்ல இருக்கு, ட்ரம்ல இருக்கு, எல்லாமே நல்ல தண்ணி. உப்பு தண்ணிங்களா? உப்பு தண்ணி எல்லா இடத்துலயும் நல்ல தண்ணி பிடிச்சு வைப்பாங்க, நீங்க உப்பு தண்ணியை பிடிச்சு வச்சிருக்கீங்க. தண்ணி இல்லாம தண்ணி தான் எங்களுக்கு தண்ணியா குடிக்கிறதுக்கு யாரே தர மாட்டாங்க, பைப்பே போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரே புள்ள ரொம்ப கஷ்டம். கண்ணுக்கு தெரியாது, ஆபரேஷன் பண்ணிருக்கு காசு அம்மாக்கு தெரியாது. எனக்கு ஆபரேஷன் பண்றது காசு எல்லாம் பண்ணாம இருக்கீங்களா? ஆமாப்பா. நீங்க ஃப்ரீயா நிறைய பேர் இந்த மாதிரி பொற விழுந்துருச்சு அதானே கண்ணுல சொல்லுவாங்க அதானே? ஆமா, 2 கண்ணுல பொற விழுந்து. சரிம்மா, இப்பதான் இதுக்கு நிறைய ஃப்ரீயாவே பாக்குறாங்களாமா? பண்றாங்க. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் பயம். ஒரே புள்ளு கொஞ்சம் செலவு செஞ்சு பண்ணா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. வயசு ஒரே புள்ளு, பையங்க இல்லை பொண்ணுங்க இல்லை, அது ஒரே ஒண்ணு. ஆனா 2005ல இருந்து இப்படியே. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, படிச்சிச்சுப்பா. 7வது வரைக்கும் படிச்சாங்க. 7வது படிச்சிருக்குது, நல்லா வேலை செய்யும். ஊருக்கு போன பிப்ஸ் வந்துச்சு, அப்பல இருந்து இப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்தீங்களா? இங்க ஆர்எஸ்புரம் இருக்குல்ல, ஆமா, ஆர்எஸ்புரம் யாராச்சும் இப்படி உதவி செய்தா ஆர்எஸ்புரம் போய் மாசம் 2 மாசத்துக்கு கூப்பிடுவாங்க. மாத்திரை எல்லாம் வாங்கி யாரோ உதவி செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் உங்களுக்கு மெயினா? இப்போ இதுக்கு 2 கண்ணு தெரியாதுப்பா. ஆபரேஷன் பண்ணா கண்ணு தெரிஞ்சிருமா? கண்ணு தெரியும்பா. டாக்டரே சொன்னார், பாலாஜி ஹாஸ்பிட்டல் மணிவாசன் மூனி சொன்னாங்கம்மா. ஆபரேஷன் எவ்வளவு செலவாகும் சொல்றாங்க?
இங்க 30 கேட்டாங்க. ஒரு கண்ணுக்கு 2 கண்ணு சேர்ந்தா? இல்ல ஒரு கண்ணுக்கு. அப்புறம் என்ன செய்தாங்க, கொஞ்சம் கம்மி நம்ம வாங்குறோம்னு சொன்னாங்க. இவ்வளவு உதவி செய்தாப்பா, எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். ஏன் சாப்பாடு இல்லையா? ஒரு ஆள் கெழுவன் வயசான ஆள். நான் இது பாரு, எனக்கு கூட 1 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு கண்ணுல வந்து பரவ இந்த மாதிரி இருக்கு. தெரியாது. தெரியுது. வெள்ளைய ஒண்ணு மறைச்சிருக்கு. ஆமா தெரியாது. ஆனா இப்போ எனக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வயசாக்கிட்டு இருக்குது. நான் கூட 2012 மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். கஷ்டம் ரொம்ப, காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு ஆள் வயசான ஆள். என்ன வேலைக்கு போறாரு அவரு? அது ஸ்டிக்கர் வித்துறாரு. ஆமா ஆமா. அப்போ இந்த கோயம்புத்தூர்ல மேக்ஸ் இந்த ஒயர் சுத்துறது எல்லாமே இங்க இருந்து போய் வேலை செய்யறவங்க தானா? சரிம்மா, இந்த வீடியோ பார்த்து யாராவது உதவி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்ல உள்ளம் கொண்ட நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க. எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், எங்களுக்கு கஞ்சி கிடைச்சா போதும். என் புள்ள கண்ணத்து தெரிஞ்ச போதும், ஹெல்ப் பண்ணுவாங்க. வெக்கம் பட மாட்டேன், யாருக்கையும் கேட்பேன். 100 ரூபாய் 50 ரூபாய் பிள்ளைக்காக என்ன செய்யணும்? எல்லாம் வெக்கத்தை விட்டுட்டு இல்லைன்னா யாருக்கிட்டே கஞ்சி சாப்பிட மாட்டேன். புள்ள எப்படி இருக்குதுன்னு யாருக்கிட்டே கை நீட்டி கேட்பேன். மாத்திரை இல்லையப்பா, காசு. இப்ப உங்களுக்கு மாத்திரை செலவு வந்து மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? தம்பி, நம்ம போய் சொல்ல மாட்டோம், நீ வாங்கி கொடுத்தாலும் வாங்கி. அதுதான் எவ்வளவு ஆகுது மாசத்துக்கு? மோனியோட மாத்திரை 3 மாசத்துக்கு வாங்கினா 4000 5000. மணி மாசத்துக்கு வாங்கினாலும் அப்படித்தான் தெரியுமா. எங்கேயா கேட்பேன், பாவம் யாரும் இல்ல சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்து ஒரு சிலருக்கு வந்து நிரந்தரமா மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 கொடுக்குற ஆளெல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க யாராவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய நம்பர் சொல்லுங்க. அம்மா வந்து சொன்னாங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது மாதம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறதாவோ இல்லாட்டி ஏதாவது மருத்துவ செலவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் எந்த நம்பர் தொடர்பு கொண்டா கரெக்டாக இருக்கும்? நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்பர் சொல்லிடுமா? 9092771841. ஓகே. இப்போ வந்து யாராவது இது பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஜிபே நம்பர் இருந்தாலும் சரி இல்லை மற்ற எது இருந்தாலுமே அவங்க வந்து டைரெக்டாக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட உதவி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. இல்லை இப்போ உங்களுக்கு 2000 இருந்தால் சரி பண்ணிக்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலில்? அரவிந்த்ல கொஞ்சம் சுகர் இருக்குது, நீ திரும்பி சீட் கூட கொண்டு அந்த சுகர் கம்மியாச்சுன்னா ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. காசு இல்லப்பா, இப்ப நார்மல் இருக்குது. அன்னைக்கு போய் பார்த்தேன், விரல் நார்மல். ஆனா 2000. இப்ப ஆபரேஷன் பண்ணா உங்களை யாராவது பாத்துக்குவாங்களா இங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யாருக்கும் கூட்டி போவே ஒரு 100-200 ரூபாய் இல்லைன்னா பாவம் வருவாங்க யாரும். போய்க்குவீங்க. சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி வந்து நம்ம சீக்கிரத்துல வந்து பண்ண வைக்கிறோம். சரிங்களா? இல்லம்மா, இப்ப உங்களுக்கு என்ன வயசாச்சு உங்க பொண்ணுக்கு? அதுக்கு 24 ஆச்சு. 24. எத்தனை வயசுல இருந்து கண்ணு தெரியாமாச்சுமா? இப்போதான், இப்போ என்ன 2 வருஷம் இருக்கும். எத்தனை வருஷமா? 2 வருஷம். 2 வருஷமா தான். 2 வருஷமா ஆபரேஷனுக்கு காசு இல்லாத உட்காந்துருக்கோம். டாக்டர் சொல்றாத்தா, அம்மா போமா பொறை நிறைய விழுந்து இருக்குது, போய் ஆபரேஷன் பண்ணு. நம்ம கிட்ட காசு பாவம். அவரு கூட 200 தான் பென்ஷன் ஏன்னா பீஸ் வாங்குறாரு, காசு வாங்க மாட்டார். ஒரு டாக்டர் 100 ரூபாய் வாங்குறார், ஒரு டாக்டர் 200 தான். எங்க கிட்ட வாங்க மாட்டாங்க. தள்ளி வச்சு காட்டு, தள்ளி வச்சு அபிராமியில இருந்து வந்து கண்ணு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து 2 கண்ணும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஒரு கண்ணு பிரச்சனை இருக்கு. சரிம்மா, நோய் இருந்தா கூட பரவாயில்லை, கண்ணு தெரியாது 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீ வந்து கூடிய சீக்கிரத்துல உங்க கண்ணு தெரிஞ்சு நீ வந்து நல்ல வீடியோ நடப்பேன் நம்பிதான் எடுக்கிறேன். சரிங்களாம்மா? எங்க கையில காசு கூட வேண்டாம், அங்கே கொடுத்துட்டு நீ செய்து கொடுத்தாலே போதும்பா. எங்களுக்கு சல்லி காசு வேணும். சரி சரி சரிம்மா, நன்றி.
அண்ணன் இல்ல தம்பி இல்ல தங்கச்சி இல்ல அந்த மாதிரி சொல்றேன். வணக்கம் ஜோர் ஜோர் சேர்த்து வணக்கம். இப்போ கூட நீங்க பண்ணாதல்ல என்னம்மா ஒரு அண்ணனா நீங்க பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நீ தங்கச்சி மாதிரி நடிச்சா நானும் உனக்கு வந்து உதவி பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பி இருக்குமா? சரியா, பயப்பட வேண்டாம். கண்டிப்பா அம்மா இது அண்ணன் இல்ல யாரும் ஹெல்ப் பண்றதுக்குலாம் நினைக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய நல்ல உள்ளம் கொண்ட நிறைய நபர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா, கண்டிப்பா நான் அந்த ஹெல்ப்போட நான் இன்னொரு டைம் உங்க வீட்டுக்கு வருவேன். ஓகேவா? ஓகே, வரட்டுமா? பாய். சரிம்மா, போயிட்டு இருங்கம்மா. சரிம்மா, வரேன். என்னமோ பண்றேன், நீ தான் பண்ண வந்த. பிள்ளைங்க என்னடா ஸ்பெஷலா பண்ணுவீங்க? இப்ப டான்ஸ் ஆடுறதா பிள்ளையோட வேலையா? ஏய், பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? வீடு குடிப்பீங்களா? இதுதான் சார் பாருங்க, அவங்க வீசுறதுக்கு தண்ணி இல்லை, ஒண்ணும் இல்லை, சாக்கடை இல்லை. இவங்க எல்லாம் இப்படிதான் எல்லாம் தள்ளிக்கிட்டோம். அடிப்படிதான் சார். கேஸ் இல்லை, ஒண்ணும் இல்லை. மழை தண்ணி எல்லாம் கீழே விழுகுது. மழை தண்ணி எல்லாம் கீழே விழுகுது. எல்லாம் ஓட்டதான், எல்லாம் ஓட்டேதான் சார். ஏதோ டிவி அது எல்லாம் டிவி தான். ஆனா டிவி இல்லை, டிவி மாதிரி இப்போ கரெக்டா அந்த அவங்க போறாங்களே சார், அங்க போடுங்க சார். ஏதோ அந்த கட்டு பிடிச்சிட்டு போறாங்களே. 5 ரூபா கிழங்கு. ஆமா, இவ்வளோ கிழங்கு வச்சு எப்போ ஈவினிங் இல்லை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? மதியானத்துக்கு மேலே சார். அந்த மாதிரி வாங்க சார், அப்படியே முன்னாடி ஒரு பூரி 10 ரூபா. ஓகே ஓகே. ஆனா இங்க குழம்பு கோட்டை குழம்பு பக்கத்துலயும் செய்வாங்க. இது அவங்களுக்கு அதான் ஃபுல்லா இங்கதான் சார். ஓகே ஓகே. ஆமா, எல்லாம் இங்க சாப்பாடுலாம் வீட்டுல வைக்க மாட்டாங்க. இல்ல, பாதி பேர் முக்காவாசி பேர் இங்கதான் சாப்பிடுவாங்க சார். அந்த சைடு இங்க ஓடும், பாதி அங்க ஓடும் சார். ஆனா அவங்க வீட்டுக்கு உட்காந்துட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே கஷ்டமா சார். ஆமா, ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழையா தெரியாங்க. ஆனா ஏழைதான், ஆனா ஏதோ நம்ம கஷ்டத்துக்காக அவங்க ஏதோ செய்யறாங்க. அதே கையெழுத்தமா ஒரு சீட்டா